ஒரு ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் எல்லாமே நல்ல அமைப்பில் இருக்கு அப்படின்னா, பலம் வாய்ந்த கிரகங்களாக இருக்குன்னா அது பெண்களால் யோகம் அடையக்கூடிய ஜாதகம். ரொம்ப ஓஹோன்னு ரொம்ப சூப்பராக இருக்காங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு சந்தோஷமாக இருக்காங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி நிறைவாக இருக்கான்னு அர்த்தம். இப்போ மகாலட்சுமியை தானே நம்ம பெண்ணுடைய அம்சமாக தானே பார்க்குறோம். பொதுவுடைய மூர்த்தி சார் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, கிரக வேல்யூன்னு பேர். ஒரு கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கா, அது பலமானதாக இருக்கா, இல்லை பலம் குறைந்து இருக்கா அப்படிங்கிறத அந்த கிரக வேல்யூவை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். மறைமுகமாக பெண் தொடர்புகள் ஏற்பட்டு அவங்கள்ட்ட இருந்து பொருளாதாரத்தை பெற்று நல்லா வாழக்கூடிய ஒரு ஜாதகம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். பெண் ஜாதகம், பெண் சாபம்னு எடுத்துக்கலாமே. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஜாதகம் கன்னி தோஷம் இருக்கு, கன்னி சாபம் இருக்கு, பெண் சாபம் இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்களால் நன்மை அடையக்கூடிய ஜாதகம், பெண்களால் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம்னு இரண்டு பிரிவாக நம்ம பிரிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் எல்லாமே வலிமை குறைந்து இருக்கு அப்படின்னா அது பெண்களால் சாபம் பெற்ற ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் எல்லாமே நல்ல அமைப்பில் இருக்கு அப்படின்னா, பலம் வாய்ந்த கிரகங்களாக இருக்குன்னா அது பெண்களால் யோகம் அடையக்கூடிய ஜாதகம். ஒன்றும் இல்லைங்க, இது ரியலாக நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. ஒரு சாதாரணமாக சின்ன அளவில் ஒரு ஃபினான்சியலாக ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு வந்தவங்க, அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நல்ல டெவலப்மெண்ட்டு, நிறைய அது நகைக்கடை ஜுவல்லரி வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் மேன்மை அடைஞ்சது. இது பெண்ணால் யோகத்தை பெறக்கூடிய ஒரு ஜாதகம். இன்னும் ஒரு இடம் பார்த்துருக்கோம். ஏன்னா ரெண்டுமே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ரொம்ப ஓஹோன்னு ரொம்ப சூப்பராக இருக்காங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அப்படியே படிப்படியாக அந்த டவுன் ஆகி இருந்த சொத்து பத்து எல்லாத்தையும் விற்றுட்டு கடனாளியாகி குடும்பமே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. கூட்டு குடும்பமாக இருந்த ஒரு குடும்பம். இதுவும் நம்ம கண் முன்னாடி பார்த்த ஜாதகம் தான். அப்போ இது ரெண்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம் தெரியுதா? பெண்ணால் சாபம் பெற்றால் அந்த வம்சம் பிரிவினையை சந்திக்கும், பெண்ணால் யோகம் பெற்றால் அந்த வம்சம் விருத்தி அடையும், அவங்களுடைய பொருளாதாரம் மேன்மைகள் அடையும். ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு சந்தோஷமாக இருக்காங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி நிறைவாக இருக்கான்னு அர்த்தம். இப்போ மகாலட்சுமியை தானே நம்ம பெண்ணுடைய அம்சமாக தானே பார்க்குறோம். அப்போது இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க, சுக்கிரன் பலம் இல்லாமல் இருக்குன்னா அங்கே பெண் சாபம் இருக்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எத்தனையோ ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகர்கள் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற கிரகங்கள் பொருளாதாரத்திற்கே வழி இல்லாமல், அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறதையும் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கான காரணம் என்ன? இதற்கான சூழ்நிலை ஏன் அப்படின்னா, நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் ஒவ்வொரு லக்னம் மாறும்போதும் அந்த பெண் ராசிகள்னு சொல்லக்கூடிய அந்த ராசிகளில் அந்த பெண் கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா அந்த நேரம் அவங்களுக்கு நல்ல யோகமான காலங்களாக இருக்குது. அதுவே அந்த பெண் கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்குது. இதுக்கு பொதுவுடைய மூர்த்தி சார் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, கிரக வேல்யூன்னு பேர். ஒரு கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கா, அது பலமானதாக இருக்கா, இல்லை பலம் குறைந்து இருக்கா அப்படிங்கிறத அந்த கிரக வேல்யூவை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதில் இந்த பெண் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன், சுக்கிரன், இந்த இரண்டு கிரகங்களும் நமக்கு நல்ல அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகர் பெண்ணால் நன்மைகளை பெறக்கூடிய ஜாதகர். இந்த சந்திரனும் இந்த சுக்கிரனும் நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னா அது பெண்களால் சாபம் பெற்ற ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது பிறப்பிலேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும், இந்த கிரகம் இவ்வளோ வேல்யூவில் தான் இருக்குது,
அப்போ இந்த கிரகத்தினால இந்த ஜாதகர் கஷ்டங்களை சந்திக்க தான் போகிறாரு. இந்த கிரகம் எப்போதுமே அவங்களுக்கு நன்மைகளை தராது. இன்னொரு சில ஜாதகங்கள் இருக்குது, மறைமுகமாக பெண் தொடர்புகள் ஏற்பட்டு அவங்கள்ட்ட இருந்து பொருளாதாரத்தை பெற்று நல்லா வாழக்கூடிய ஒரு ஜாதகம். இதுக்கு எப்படி தெரியுமா, இது நீச்ச பங்க ராஜயோகங்கிற மாதிரி, இந்த விபரீத ராஜயோகங்கிற மாதிரி அந்த பெண் கிரகங்கள் மறைமுகமாக அவங்களுக்கு ஒரு தூண்டுதலாக ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிலைகளையும் ஒரு ஜாதகத்தில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? கட்டாயம் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதுக்கான தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்பில் இதெல்லாம் ரியல், இதெல்லாம் ரியல் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் பிரித்து உணர முடியும். இந்த பெண் சாபம் என்பது ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு கடினமான செயல்களை செயல்படுத்தக்கூடிய ஜாதகமா அப்படின்னா நிச்சயமாக இந்த பெண் சாபம் இருந்தால் அந்த குடும்பத்தில் பெண்கள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தில் பெண்ணே கிடைக்காது, பெண் வாரிசுகள் இருக்காது. அப்படி பெண் வாரிசுகள் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்காது. நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, வழி வழியாக வம்சாவளியாக அந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்க பூரா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு, அல்லது வழி வழியாக வம்சாவளியாக பெண்களாக பிறந்த அந்த பெண்கள் எல்லாமே கஷ்டப்படுவாங்க. இன்னொன்று, அந்த வீட்டுகளில் பெண்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அப்போ இதுக்கு எல்லாமே அந்த பெண் சாபங்கள் தான் காரணமாக அமையும். அதற்கான காரணம் என்ன, ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது, என்ன தவறு செஞ்சதுனால இந்த பாதிப்புகள் ஏற்பட்டதுங்கிறத நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். அதற்கான தீர்வு அப்படிங்கிறதே நம்ம எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். அப்போது அது யாருக்கு அந்த பிரச்சனைகளை தந்தோம், எந்த விதமான பிரச்சனைகளை தந்தோம், அந்த பெண் சாபம் நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிக்குது. ஒரு ஜாதகத்தில் அம்மா சரியில்லை, அம்மா நமக்கு கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக அமைகிறாங்க, அல்லது அம்மா சின்ன வயசுலேயே காலமாகி நம்மளுக்கு சித்திங்கிற ஒரு கேரக்டர் நம்மளை கொடுமைப்படுத்துதுன்னா போன ஜென்மாவில் நீங்கள் தாய் என்ற பெண்ணை சரியாக நடத்தவில்லை, அதனால அந்த பெண் சாபம்ங்கிறது உங்களை பாதிக்குது. சரி, மனைவியை நீங்கள் சரியாக ஒரு பெண்ணை காதலித்தோ அல்லது மனசார அவங்களுக்கு ஒரு ஆசையை உருவாக்கியோ நீங்கள் ஏமாற்றி கைவிட்டுட்டீங்க, அல்லது மனைவி அமைஞ்சதுக்கப்புறம் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுக்குள்ளே போயிருந்தாலும் இந்த ஜென்மாவில் அந்த மனைவிங்கிற கேரக்டருக்கு அமையாமல் நீங்கள் அந்த பெண் சாபத்தை வாங்கி நீங்கள் வாழ வேண்டியது இருக்கும். அப்போ இப்படி பலதரப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது. ஒரு பெண் குழந்தைய நீங்கள் சரியாக பராமரிக்கலை, இது பெண் குழந்தைன்னு சொல்லி அந்த குழந்தையை உதாசீனப்படுத்தி இல்லை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அந்த வம்சாவளியிலையும் அந்த பெண் சாபம் இருக்குமானா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. அதை நம்ம சரி செய்துக்கணும் அப்படின்னா அந்த பெண் பாவகம் நம்மளுடைய அட்சய லக்ன பத்ததியில் அந்த பெண் பாவகம் எந்த பாவகத்தோடு கனெக்டில் இருக்கும், அப்போ அது சார்ந்த பெண்களுக்கு நம்ம பரிகாரங்கள் சேரும்போது அவங்களுக்கு ஒரு உதவிகள் செய்யும்போது நமக்கு முதியோர் பெண்களை, முதிர்ந்த பெண்களை, வயதுக்கு மூத்த பெண்களை வதை பண்ணியிருக்கோமா, குழந்தைகளை வதை பண்ணியிருக்கோமா, இல்லை வாலிப வயதில் உள்ள பெண்களை வதை பண்ணியிருக்கோமா, அம்மாவை வதை பண்ணியிருக்கோமா, பாட்டியை கொடுமைப்படுத்தியிருக்கோமா. நிறைய பேர் குடும்பத்தில் பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா அது கிடக்குது கிளவி அப்படின்னு ரொம்ப உதாசீனப்படுத்துவாங்க. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் கூட அங்கே பெண் சாபமாக மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் இதுக்கு ரெமெடி என்னங்க, பெண்களை கண்டா பக்குவமாக நடந்துக்கணும், மதிப்பாக நடந்துக்கணும். அவங்கள்ட்ட உங்களுடைய வயதுக்கு மீறிய பெண்கள் அப்படின்னா அவங்கள்ட்ட முதுமை பெண்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், பாட்டிமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இது எல்லாமே அந்த பெண் சாபத்தை குறைக்கக்கூடிய வழிகள். கல்யாணத்திற்காக கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்தல், இந்த மாதிரி நம்ம பெண்களுக்கு அதிகமாக உதவுறோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும். அதனால் இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வரக்கூடிய சாபம் அல்ல. நம்ம அட்சய லக்னத்தில் லக்னம் மாறும்போது அந்த சாபத்தினுடைய தாக்கம் குறையும் கூடும். அதை தெரிஞ்சு நீங்கள் அதை தீர்ப்பதற்கான வழிகளை தெரிஞ்சுக்கோங்க. பெண் தெய்வத்தை அதிகமாக வழிபாடு செய்யுங்க, இந்த பெண் சாபம் நீங்கும். இந்த பெண் சாபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தவிர்த்து சுகமாக வாழணும்னு வாழ்த்துக்கிறோம். நன்றி. சித்தர் பூமி.